அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சதுரங்க விளையாட்டை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படியோட அந்த காயினை எப்படி மூவ் பண்ணுறது, அந்த ஆட்டத்தில் எப்படி நம்ம காய்களை நவுத்துறது, அந்த காய்களோட மதிப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த போர் வீரனோட மூமெண்ட்டை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இப்போ நீங்கள் இந்த குதிரையை வச்சுருக்கீங்க. இப்போ இதோட மதிப்பு 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட இந்த நைட்டை அதாவது இந்த நைட்டை நடுவில் இருந்துச்சுன்னா எத்தனை விதமான சதுரங்களை தாக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ ஒவ்வொரு பொசிஷனில் கருப்பு காயினை வச்சு காட்ட போகிறேன். ஸோ இப்போ அதாவது வெள்ளை காயின் நவர்னாவே கருப்பு நவர்றாங்க, கருப்பு நவர்னா வெள்ளையை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ குதிரை இருக்கிற ஸ்கொயர் வெள்ளை. அப்போ எல்லா காயின்ஸையும் கருப்பு காயினில் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 7 8. இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான பூ ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ளஸ் சிம்பிளில் ஒரு அதாவது ஒரு நல்ல வட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 விதமான ஒரு குதிரை நடுவில் இருந்துச்சுன்னா 8 விதமான சதுரங்களை நல்ல அதாவது தாங்கி சண்டை போடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னா 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப நிலையிலேருந்து நம்ம 3வது தான் நம்ம நகர்த்தணும். ஸோ இப்போ இது நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா இப்படி நீங்கள் அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி நீங்கள் அட்டாக் பண்ணலாம். அப்போ நம்ம அடுத்தது இப்போ இதுக்கப்புறம் நம்ம போனோம்னா, இப்போ இதுக்கப்புறம் எனக்கு எங்கெங்கே அட்டாக் வரும்னா, இங்கே ஒரு அட்டாக் வரும், இங்கே ஒரு அட்டாக் வரும், இங்கே. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல அந்த அட்டாக் நம்ம அதாவது நமக்கு அதாவது ஒரு 2 நாடுகளுக்கு நடுவில் போர் நடக்கிறப்ப நமக்கு எப்படி அந்த எதிராளியை நம்ம அடித்து வீழ்த்துறது, அப்படி ஆக்ரோஷமாக அடித்து வீழ்த்துற ஒரு வேலையை தான் நம்ம இந்த செஸ் ஆட்டத்தில் நம்ம கற்றுக்குறோம். இது நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பொறுமை, நல்ல ஒரு ஞாபக சக்தி, நல்ல ஒரு கணித திறன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். சரி, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 8 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ குதிரையோட ஆட்டத்திறன் குதிரை நடுவில் இருந்தால் 8 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ குதிரை இந்த மாதிரி ஸ்கொயரில் இருந்தால் எத்தனை ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ 4 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ குதிரை எங்கே இருக்குன்னா 2 ஸ்கொயர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இதெல்லாம் இருக்காது. அப்போ இந்த 2 மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே 1 இங்கே 1 இங்கே 1. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நடுவில் இருந்துச்சுன்னா, அப்போ நடுவில்ங்கிறது என்னது? முதன்மையான சதுரங்கள். ஸோ ப்ரைமரி ஸ்கொயர்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படி அந்த ப்ரைமரி ஸ்கொயர்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா இதுதான் உங்களுக்கு முதன்மையான சதுரங்கள். ஸோ இந்த முதன்மையான சதுரங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தந்தப்ப நம்ம விளாண்டுக்கலாம். ஏன்னா இந்த முதன்மையான சதுரங்களை வச்சு தான் நம்ம ஆட்டத்தோட எல்லா காய்களையும் நம்ம நகர்த்துறது, நமக்கு ஆக்ரோஷமாக தாக்குறது, நம்மளோட எல்லா காய்களையும் நம்ம முன்னேற்ற பாதையில் நம்ம கொண்டு போய் வெற்றி அடையிறது. அப்போ ஒவ்வொரு காய்களை எப்படி நம்ம நகர்த்துறது, அந்த காயினுக்கு கரெக்டாக நம்ம நகர்த்துறதுக்கு வழி இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம திட்டங்களையும் நம்மளோட தற்காப்பு முறைகளையும் நம்மளோட அறிவு சம்பந்தமாக நம்ம யோசித்து அந்த காய்களை நம்ம அவனை வீழ்த்துறதோ இல்லை அவனை நம்ம வழிக்கு கொண்டு நம்ம அட்டாக் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மந்திரி, இங்கிலீஷில் பிஷப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளையிலே 2 பிஷப் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த 2 பிஷப்லேயே உங்களுக்கு எத்தனை விதமான சதுரங்களை கணக்கு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஷப் 13 ஸ்கொயரை கண்ட்ரோல் 13 சதுரங்களை உங்களுக்கு அந்த மந்திரி
கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 12 13. இப்போ அந்த பிஷப் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ இதே பிஷப் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த போர்டோட நல்ல முனையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 7 சதுரங்களை மட்டும்தான் கணக்கு பண்ணும். அப்போ இந்த முனையில் வந்து உங்களுக்கு இந்த பிஷப் உங்களுக்கு இருக்குங்கிறப்ப உங்களுக்கு எத்தனை விதமான சதுரங்களை சேர்த்து வைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ ஒரு மந்திரியோ இல்லை ஒரு வெள்ளை மந்திரியோ ஒரு கருப்பு மந்திரியோ எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்க 13 சதுரங்களில் உங்களுக்கு அந்த ஆட்டத்தோட விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நடுவில் இருந்தால் 13. சரி, இப்போ சென்டரில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. அப்போ வேறு ஏதாவது கட்டத்துலேயோ இல்லை முனையிலையோ இல்லை ஒரு நடுவுலையோ தனியாக இருந்தாங்கன்னா 7 சதுரங்கள் வரும். இப்போ இதே பிஷப் நடுவில் இருந்தால் 13 சதுரங்களை உங்களுக்கு கணக்கு பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா யானை. ஸோ இங்கிலீஷில் வந்து இதை ரூக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் எலிஃபண்ட்டுன்னு சொல்லுவாங்க. செஸ்ஸோட டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த யானைங்கிறத வந்து நீங்கள் எங்கே வச்சுருந்தாலுமே 14 ஸ்கொயரில் எனக்கு என்ன வரும். ஸோ அப்போ அந்த 14 ஸ்கொயர் எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரி, இப்போ நான் வேறு எங்கேயாவது வைக்கிறேன், 14 வருதாங்கிறத நம்ம பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ அப்போ ரூக்கை எங்கே வச்சாலுமே எனக்கு 14 சதுரங்கள் கணக்கு பண்ணுற மாதிரி வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த மாதிரி இந்த யானை வந்து எங்கே இருந்தாலுமே எனக்கு வந்து நேராக தான் மூவ் பண்ண முடியும். நான் குறுக்க விட்டோ இல்லை எல் ஷேப்லேயோ இல்லை டயகனல்லையோ என்னால் மூவ் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.